ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்திவன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க செங்கல்பட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 151 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்தை மகேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ரமேஷ் அரவிந்த், அனு பிரபாகர், ரிஷிகா சிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜாலியா லவ்வும் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு மர்டரை பாத்துறாங்க. அத அந்த கேங்கும் பாத்துருது. அதுல இருந்து அவங்க நம்ம ஹீரோயினையும் அவங்கள சுத்தி இருக்க எல்லாரையுமே கொல்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். ஆனா என்ன, இது நம்ம பல நூறு படங்கள்ல பார்த்து பழகப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபில ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம. இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதே மாதிரி படத்துல அங்கங்க வர சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப நீட்டாவே ரிவீல் ஆயிருக்கு. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலே பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிளேரான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.